அவங்ககிட்ட ஒரு ஃபோன் இருந்தாலே போதுமே, அவங்க கூட பேசினவங்கலாம் போட்டு சிடிஆர் போட்டு எடுத்துடலாம்ல வீட்டில். அதனால அவங்க எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மாட்டினவங்க அப்படிதான். இது முன்னாடி ஒருத்தர் மேகலாச்சரன் ஒரு மேனேஜர் ஆந்திரா அவங்க தாண்டி எதுவுமே இல்லை. அரிசியாவது கொடுங்க. நாளைக்கு தட்டுமா? எவ்வளோ வேணும்? 10 பேர் தங்கியிருக்காங்க. 10 பேர் எவ்வளோ வேணும் நான் உங்களுக்கு கேளுங்க, கேட்டுக்கின்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வீட்டில் அழைச்சிடுறாங்க ஒரு 200 கிலோ. அப்போல இருக்காது, ஒரு 50, ஒரு 30, 40 அப்படி தரேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு அப்படின்னா பார்க்கலாம். 50 கிலோ வாங்கிக்கலாம். பார்த்துக்கணும் எப்படின்னு பார்த்துச்சு. வேறு இந்த மளிகை பொருள் என்ன ஒன்று 2 மளிகை பொருள்னா தோ இது எடுத்துக்கலாமா? இப்போ வாங்கிக்க போகிறீங்களா? அதை கேட்குற ஆள் வந்துட்டு இருக்காங்க, ஹிந்திக்காரங்க. வர்த்தாவே வர சொல்லுங்க, பார்த்துட்டு அவனுக்கு வாங்க மாட்டானுங்க. அவனுங்க நம்ம வாங்கி கொடுத்துலாம். இது எவ்வளோ? இது அது 80 ரூபா. அது அதே வெள்ளை 37 ரூபா தான். அது மேலே இருக்குது பாருங்க. அதே பட்டாணி தான். கடையில் வாங்கினா எவ்வளோ வரும்? 2 ரூபா 3 ரூபா அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். இது 37 ரூபா. அது ஏன் டிஃப்ரெண்ட்டு? இது பச்சை பட்டாணி விலை அதிகம், மார்க்கெட் விலை அதிகம். 87 ரூபா. ஆள் அனுப்பிச்சி விட்றா. அதான் அனுப்பிச்சு தான் விடுங்கன்றேன். இருந்தாலும் எடுத்து வைங்க, கண்டிப்பாக எடுத்து வைங்க. ஒரு 50 கிலோ கொடுத்தா ஒரு வாங்க. ஹலோ, ஒரு 250 ரூபா கொடுத்து அனுப்பிட்டா? கொடுத்து அனுப்புங்க. ஒரு 50 கிலோ கொடுத்து அனுப்பு. 50 வராது, 7 ரூபான்னு வரும் கிலோவா? ரெகுலராக கொடுக்குற மாதிரி பார்த்துருவா. 7 ரூபா 7 5 350 ரூபா. 210 ரூபா 30 கிலோ கொடுத்து அனுப்புகிறேன். 800 ரூபா கொடுத்து போதும். ஒரு 30 பஸ்ட்டு கொடுத்து அனுப்புகிறேன். மாதம் கட்சி மீறாது அந்த அளவுக்கு. எப்படி பார்த்து போகுது. சரி, ரைட்டு.